போலீசாருக்கு எதிராக டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் போராட்டம் நடத்திய விவகாரத்தில் மத்திய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனிடையே பார்த்திக்கு எதிராக பாரதிய ஜனதா தனது போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. தெற்கு டெல்லியில் விபச்சாரம், போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக உகாண்டா நாட்டு பெண்கள் தங்கியிருந்த வீட்டிற்குள் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவில் சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தியும் ஆம் ஆத்மி கட்சியினரும் புகுந்தனர். சோதனை என்ற பெயரில் அந்த பெண்களிடம் அவர்கள் அத்துமீறி நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. உகாண்டா பெண்கள் வீட்டில் சோதனை நடத்த அமைச்சர் பார்த்தி உத்தரவிட்டும் அதை ஏற்க மறுத்த போலீசாரை சஸ்பெண்ட் செய்ய கோரி டெல்லியில் 2 நாட்கள் முதல்வர் கேஜ்ரிவால் தர்ணா போராட்டம் நடத்தினார். போராட்டம் என்ற பெயரில் மக்களுக்கு தொல்லை கொடுத்த முதல்வர் கேஜ்ரிவால் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் 2 வக்கீல்கள் தனித்தனியாக பொதுநலன் மனுக்களை தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களை RM லோதா தலைமையிலான பெஞ்ச் வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. முதல்வர் பதவியில் இருந்து கொண்டே தடை உத்தரவை மீறி கேஜ்ரிவால் போராட்டம் நடத்தியதாகவும் சட்டத்தை உருவாக்குபவர்களே சட்டத்தை உடைப்பதாகவும் மனுதாரர்கள் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி லோதா ஒரு நபரே 2 பாத்திரங்களை ஏற்க முடியாது என்று கருத்து தெரிவித்தார். 144 தடை உத்தரவு அமலில் இருந்தபோதும் நூற்றுக்கணக்கானவர்கள் திரள அனுமதித்தது ஏன் என்றும் போலீசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் போலீஸ் முன்னிலையிலேயே சட்டம் மீறப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் கருத்து கூறினர். மேலும் மத்திய அரசுக்கும் டெல்லி மாநில அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் 6 வாரங்களுக்குள் பதில் மனுக்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளனர். சோம்நாத் பார்த்தியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க பல தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை முதல்வர் கேஜ்ரிவால் நிராகரித்துவிட்ட நிலையில் பார்த்திக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். டெல்லியில் வெள்ளியன்று 14 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டங்கள் நடத்தினர். आज हम उपराज्यपाल से मिल रहे हैं, कल पुलिस कमिश्नर से मिले थे. हमारा आंदोलन तब तक चलता रहेगा जब तक अरविंद केजरीवाल उनकी पार्टी सोमनाथ भारती को बर्खास्त नहीं कर देती है. तुरंत बर्खास्त किया जाना चाहिए ऐसे आरोपी व्यक्ति को जो कानून तोड़ता है. कानून तोड़ने वाला व्यक्ति कभी भी कानून मंत्री दिल्ली का नहीं हो सकता. பாரதிய ஜனதா கட்சியை தலைவர் ஹர்ஷ்வர்தன், மாநில தலைவர் விஜய் கோயல் என பல்வேறு நிர்வாகிகள் தலைமையேற்று நடத்திய இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர்.